எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போது உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபேக்ட்ரியோட யூனிட் 2 ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே இந்த vlogல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதே சமயம் இன்னும் கொஞ்சம் மிஷினரிஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதுவுமே எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்ற எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். புது மிஷினரிஸ்லாம் வாங்கி எப்படி 2 வீக்ஸ் ஆச்சுருக்கும். ஸோ இன்றைக்கி தான் பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் அங்கே தான் கிளம்பிட்டுருக்கேன். காலையிலே வந்துட்டு ஹஸ்பண்ட் பனங்கற்கண்டு போட்டு பால் தான் கேட்டார். சரி நான் டீ போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். இல்லை பால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படி இதே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பனங்கற்கண்டே போட்டேன். இதிலே வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே அதே போட்டு டேரெக்டாக குடிச்சிக்கலான்னு. பால் அப்படியே கொதிக்க எடுத்து நீங்கள் கிளாஸில் ஊற்றிங்கன்னா கண்டிப்பாக அந்த திரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். கர்ட்லிங் ஆகும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா அது என்னமோ அந்த பனங்கற்கண்டில் போட்டால் அப்படி தான் மோஸ்ட்டாக ஆகும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பனங்கற்கண்டு கல்யாணம் புதுசில் யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பெருசாக தெரியாது. நான் எப்பயும் போல் சக்கரை மாதிரி போட்டுட்டு காய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு பாலை ஊற்றிட்டு பனங்கற்கண்டு போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக கர்ட்லிங்காக வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே, அந்த டைமில் வந்து அதை கற்றுக்கிட்டேன். ஓகே அதை பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு அதெல்லாம் ஒரு லேர்னிங் தானே. அண்ட் இன்னொரு நாள் என்ன பண்ணேன், பால் நல்லா சூடாக ஆனதும் சரி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேயே போட்டுட்டேன். அதாவது சரி ஆன் பண்ணால் தானே திரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுருவோன்னு சொல்லிட்டு அப்போ போட்டால் அப்பயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே இதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு யூஸ் பண்ண தான் நம்ம ஒரு சிலதெல்லாம் கற்றுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கற்றுட்டு தான் சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ரொம்ப சூடாக ஊற்றாமல் லைட்டாக கொஞ்சம் அந்த ஆறுனதும் அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஊற்றிட்டு ஆற்றுனேன்னா அந்த கர்ட்லிங் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அப்படியே மார்னிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸ் போட்டுட்டு சிம்லி உருண்டை செய்யலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸே போட்டுருவோன்னு சொல்லிட்டு அதையே போட்டுட்டேன். இது வந்துட்டு சுகர் சேர்க்காதது, அதாவது இந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து புதுசாக ஒரு சிலலாம் நான் சேர்த்துருக்கேன், அது என்னன்றது நான் சொல்கிறேன். சாரி, இதில் மீன்ஸ் மாவில் கிடையாது. அந்த சிம்லி உருண்டை செய்யும்போது நம்ம வறுத்து போடுவோம்ல வேர்க்கடலை, அது கூட ஒரு சிலதான் சேர்த்துருக்கேன். அது என்னன்றது நான் அப்படியே உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். இன்றைக்கி மாவு எப்படியும் ஒரு 1/4 கிலோக்கு மேலே 1/2 kg கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாவு ஃபுல்லாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் செய்கிறோம் நிறைய செஞ்சுருவோம் அப்படின்னு. எவ்வளோ டேஸ் இதை வெளில ஸ்டோர் பண்ணலான்னு கேட்டிங்க. ஒரு 2 days மேக்ஸிமம் வெளில ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த 1 day ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். மேக்ஸிமம் 3 days ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இதில் இன்னும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, இது நைனி வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றா. நான் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் செஞ்சப்போ அதுக்கு முன்னாடிலாம் அவள் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வைக்க மாட்டோம் அவளுக்கு. நாங்கள் செஞ்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் 2 பேருமே சாப்பிட்ருவோம். அவள் ஸ்கூல்லேருந்து வந்ததும் தெரியாது. இதை நாங்கள் செய்கிறதே கொஞ்சமாக செய்வோமா, சரி எப்படியும் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு. பட் நான் பண்ண மிஸ்டேக் தான். நான் அவட்ட கேட்டிருக்கணும், காமிச்சிட்டு இது சாப்பிட்றியான்னு கேட்டிருக்கணும். பட் நான் பெருசாக அவட்ட அதை காமிச்சதும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படின்றதால சரி ஓகே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவளுக்கு வச்சது கிடையாது. பட் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நான் செஞ்சு கொஞ்சம் வச்சுருந்தேன். ஒரு 5-6 உருண்டை இருந்தது. அது என்னன்னு கேட்டேன். நானும் சொன்னேன். உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பித்தா அவளுக்கு பிடிச்சிருச்சு. அவள் உடனே என்ன பண்ணா, நெக்ஸ்ட் எனக்கு ஸ்நாக்ஸ்க்கும் இதே கொடு அப்படின்னா. ஆனால் இல்லை, சரி மறுபடியும் செஞ்சு கொடுத்து அமிச்சேன். அன்றைக்கி தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், பசங்களுக்கு பிடிக்காதுன்னு நம்மளாக டிசைட் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க பிடிக்கலன்னு சொன்னால் தான் பிடிக்கல நம்ம எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். இது கூட எனக்கு புதுசாக சேர்த்துன்னு சொன்னல, என்னென்னு சொல்கிறேன். சன்ஃப்ளவர் சீட், மெலன் சீட், பம்கின் சீட், அது கூடவே வேர்க்கடலை எள்ளு. ஸோ தனியாக கொடுத்தனா அந்த சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இது வந்து பெஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நைனியோட ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே சென்சிட்டிவ். அதுவும் இந்த சீசன் சேஞ்சிங்கில் வந்துட்டு பயங்கரமாகவே தெரியும். நம்ம பசங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப பார்த்து வாங்குவோம். அதுலேயும் முக்கியமாக இந்த கொஞ்சம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸான பேரபன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் வாங்குவோம். மோஸ்ட்டாக நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அந்த விதத்தில் பார்க்கும்போது மம்மாயத்தோட மில்கி சாஃப்ட் ஹெட் டு டோ வாஷ் வந்துட்டு ரொம்பவே சேஃப். ஒரு சர்டிஃபைட் ப்ராடக்ட் வித் நோ டாக்ஸின் கூட சொல்லலாம். இது வந்து 2 in 1ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பாடி வாஷும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷாம்புவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மம்மாயத் மில்கி சாஃப்ட் ஹெட் டு டோ வாஷில் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஆன மில்க், ஓட்ஸ், கலண்டெல்லாம் இருக்கிறதுனால பேபியோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ப்ரொடக்ஷனாகவும் மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுக்கும். நமக்குன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது பெருசாக தெரியாது. ஆனால் பசங்களுக்குன்னு ஒன்று வாங்கும்போது ரொம்ப அலசி ஆராய்ச்சி தேடி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வருவோம். பட் அப்படி கொண்டு வர ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நல்ல ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும். பசங்களுக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத ப்ராடக்டாக இருக்கணும். இதில் ஷாம்பு ஃபார்முலேஷன் இருக்கிறதுனால ஸ்கேல்ப்பை வந்துட்டு ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணி ட்ரை ஆகாமல் வச்சுக்கும். ஈவன் நம்ம பாடி வாஷுமே பண்ணும்போது ஸ்கின்னை வந்துட்டு குளிச்சதுக்கு அப்புறம் ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கும். அண்ட் அதை விட முக்கியமாக டியர் ஃப்ரீ அண்ட் அதே சமயம் பேபி ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி pH பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கும். இந்த ஹெட் டு டோ வாஷ்லேருந்து கொஞ்சமாக பம்ப் பண்ணி எடுத்து தலையிலேருந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டெய்லி எப்படி குளிக்க வைப்போமோ அதே மாதிரி அப்ளை பண்ணி குளிக்க வைக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து சேஃப் சர்டிஃபிகேஷன்றதுனால தான் இது வந்துட்டு கெமிக்கல் டாக்ஸின் இல்லாததுக்கான ஒரு ப்ரூஃப். அது பசங்களுக்கு
நம்ம எந்த அளவுக்கு பார்த்து எல்லா விஷயத்தையும் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அவங்க ஸ்கின்ல நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணணும். இந்த வெதர் சேஞ்சிங்னால நம்ம பசங்களுக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, அதனால அவங்களோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு இம்பாக்ட்டும் வராமல் பார்த்துக்கணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் மமாயத்தோட ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருக்குன்றது மட்டும் ரீசன் கிடையாது, நம்மளோட கஸ்டமர்ஸ் கொரிஸ் எல்லாத்தையுமே அவங்க லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் மமாயத் ப்ராடக்ட் எல்லாமே ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அதை விட முக்கியமாக உங்கள் பக்கத்து ஸ்டோர்ஸ்லேயே கண்டிப்பாக கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மமாயத் வெப்சைட் ஆர் ஆப்பில் ஸ்ட்ரீப்ல 2025 கூப்பன் கோட் கொடுத்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்டோட வாங்கிக்கலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைனையும் தான் கூடவே அழைச்சிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு அவளை ரெடி பண்ணி விட்டேன். அவளை ரெடி பண்ணிட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி, மற்ற நம்ம வேலையெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நான் ஷோ போனதுக்கு விஷயஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த சண்டே வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு நினைக்கிறேன்ல, ஏன்னா நிறைய பேர் ப்ரோமோ பார்த்துட்டு நீங்கள் ப்ரோமோ பார்த்துட்டுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போட்டதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நான் அந்தளவுக்கு ரொம்ப போல்டாக போயிட்டு எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய ஸ்டேஜில் உட்காந்துட்டு பேசுகிறக்கூடிய ஆள் கிடையாது. கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியரான ஆள் தான் நான். அதுவும் மற்ற பேர் கூட நம்ம மிங்கிள் ஆகும்போது அது தெரியாது எனக்கு. அது ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகே, எல்லாம் நம்மள மாதிரி தானே பேசுகிறாங்க. பட் ஒரு ஷோன்னு ஒன்று பண்ணும்போது அந்த இடத்துல பேசும்போது அந்த ஒரு ஷிவரிங் எனக்கு கண்டிப்பாக இருக்குதான். அது வந்து நான் நோன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது இது என்னோட சேனலோ கிடையாது. நம்ம ஏதாச்சும் ஒன்று தப்பாக பேசியிருக்கோம், தெரியாமல் ஏதோ பேசிட்டோம் அப்படின்னா ஓகே அதை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ரிமூவ் பண்ணி போகிறதுக்கோ டெலீட் பண்ணுறதுக்கோ நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. ஸோ எதுவுமே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் எப்பயுமே எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் அதே சமயம் உலகமே பார்க்குற ஒரு ஷோ. ஸோ அந்த ஒரு பயம் எனக்கு அந்த ஷோ முடிகிற வரைக்குமே இருந்தது. ஸோ என்ன இது எடிட் பண்ணியிருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் வரட்டும், நானுமே சரி ஓகே என்ன வேணாலும் பரவாயில்ல பார்த்துக்க வேண்டியதா அப்படின்னு தான் இருக்கேன். பட் அதுவுமே நம்ம லைஃப்பில் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக, ஏன்னா எப்பயுமே அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. பட் நாங்கள் நிறைய பேசியிருக்கலாமோ அப்படின்றது எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் பயந்துட்டே எதோ தப்பாயிருமோன்னு சொல்லிட்டு நிறைய நான் பேசலை, யோசிச்சது கூட நான் பேசலை. அப்போ நமக்கு டக்குன்னு வராது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு 1 வீக்காக அதே தான் மைண்டில் ஓடிச்சு. நம்ம இதுக்கு பதில் இதை பேசியிருக்கலாமோ, நம்ம இந்த டைம் கேட்டப்போ நம்ம இதை சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அப்போ தான் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெலிகாஸ்ட் ஆனதும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே அப்படியே ரெடியாகி வந்தாச்சு ஃபேக்ட்ரிக்கு. இன்றைக்கி வந்துட்டு பூஜை பண்ண போகிறது ஒரு புது மிஷின் வாங்கியிருக்கேன்னு சொன்னல, அதுக்கு தான் யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறது. வந்துட்டு எதுக்குன்னா, நம்ம இத்தனை நாளாக இந்த ஒயிட் பவுடர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒயிட் பவுடர்ஸ்னால் அதை நம்ம இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட ஸ்டார்விட்டா, க்ரோலாக், அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் ராகி. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒயிட் பவுடர்ஸ், மசாலா இல்லாதது இதெல்லாம் ஒயிட் பவுடர்ஸ் சொல்லுவோம்ல. ஸோ இதான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் அப்படியே ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். அதாவது நம்ம வந்து மசாலா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே மசாலா தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருந்தது. பட் அப்போ தான் திடீர்னு ஒரு சேஞ்சஸ். அதுவுமே எப்போனா ஸ்பைசி சமையல்னு ஒரு சேனல் இருக்கும்போது ஓகே மசாலா பண்ணோம். ஏன்னா ஸ்பைசி சமையல்னு ஒரு சேனல் பேஜ் வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணால் வந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி தான் எப்பயோ தோணுச்சு. பட் vlog ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் நிறைய விஷயம் வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கறதுலாம் நீங்கள் கேட்டிங்க. ஸோ அதுலேருந்து வந்த ஒரு ஐடியா தான் எனக்கு அது. சரி ஓகே ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி போயிடுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இதுதான் இப்போ புதுசாக வாங்கியிருக்க பல்வரைசர் 5 HP மோட்டார். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின பல்வரைசர். இது வந்துட்டு ஒன்லி ஃபார் ஒயிட் பவுடர்ஸ்க்கு. ஏன்னா இதில் வந்து மசாலா அரைக்க முடியாது, மசாலா அரைக்கிறதுல ஒயிட் பவுடர்ஸ் அரைக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக தனித்தனியாக வாங்கி தான் ஆகணும். வெளியில் கொடுத்து அரைக்கிற ஐடியா எனக்கு சுத்தமாக கிடையாது மசாலா. ஏன்னா ஒரு மசாலாவும் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம பண்ணுறது. வீட்டில் ஒரு குழம்பு பொடியாக இருந்தால் ரொம்ப நைஸாக அரைக்கணும். இதுவே நம்ம பண்ண போகிற, அதாவது புதுசாக வரும் கண்டிப்பாக, அது நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்துட்டு என்னென்ன மசாலான்னு சொல்கிறேன். ஸோ நம்ம அரைக்கிறது வந்து ஒவ்வொன்றும் ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலா டேஸ்ட்டுமே கொடுக்கும், டெக்ஸ்சருமே செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம போய் கடையில் இதை அரைச்சிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சோன்னா அவங்க எல்லாமே ஒரே மாதிரி அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறோம் அப்படின்றதுலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு அது பெரிய கன்சர்னாக தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து மிஷின் வாங்கியாச்சு. நம்மளே வந்து எது பண்ணாலும் நம்மளே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஒரு சில மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கொரப்போடு இருக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு சமைக்கிறப்போ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சரி, அந்த டெக்ஸ்சரும் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசித்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கியாச்சு.
அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஒவ்வொரு மசாலாவும் அரைக்கும் போது அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த மசாலா போடுவோம். ஸோ எந்த ஒரு டேஸ்ட்டுமே வந்துட்டு அதான் இந்த மசாலா இருக்குது அதில் ஒட்டுறது, அதில் இருக்கிறது இதில் ஒட்டுறது, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அதில் நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். அதனால் எது பண்ணாலும் நம்ம கண் எதிர்க்க தெரியணும். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தான் எல்லாமே அந்த இடத்துல நடக்கணும். நம்ம போய் வச்சுட்டு வந்து அவங்க எப்படி அரைக்கிறாங்க எதுவுமே நம்மளால் பார்க்கவும் முடியாது, நமக்கு தெரியாது. ஸோ அந்த மிஷின் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் எது பண்ணாலும் நம்ம கண் எதிர்க்க நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்தையே நிறைய சேஞ்ச் பண்ணியாச்சு. அதாவது முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எந்த திங்ஸ் எங்கே வைக்கணும் அப்படின்றதுலாம் நிஜமாக தெரியல. ஸோ இங்கே ஒரே இடத்துலேயே வந்துட்டு எல்லாத்தையுமே வச்சு அடைச்சி ஒரு மாதிரி பண்ணியாச்சு அது எடுத்து. ஆனால் இப்போ வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே எது இதெல்லாம் எங்கே வச்சா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும், இடமும் அந்தளவுக்கு அடிக்கக்கூடாது, மற்றபடி திங்ஸுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பிளான் பண்ணலை, எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் பண்ணாங்க. நான் சொன்ன ஒரே விஷயம், அவங்க புதுசாக ஒரு ஸ்டாஃப் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் எது பண்ணாலும் அந்த இடத்துல க்ளீனாக இருக்கணும், எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா சாப்பிட்றது எல்லாமே குட்டி பசங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எது பண்ணாலும் பார்த்து பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கணும். அண்ட் எந்த ஒரு குப்பையோ எந்த ஒரு டர்ட்டியோ எதுவுமே இருக்கக்கூடாது. டெய்லி காலைல வந்தோடனே நீங்கள் மாப் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் க்ளீனாக அவங்ககிட்ட சொல்லியாச்சு. ஸோ நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 2 மசாலா மட்டும் நான் என்னென்ன இப்போ பண்ண போகிறேன்றதை சொல்கிறேன். நம்மளோட ஸ்டைலில் மெட்ராஸ் பிரியாணி மசாலா, நம்ம வந்துட்டு இதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், மெட்ராஸ் பிரியாணியில் நம்ம செஞ்சுருப்போம். ஸோ அதோட ஸ்பெஷல் மசாலா தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போகிறது. அண்ட் அது கூடவே வந்துட்டு ஒரு கறி மசாலா, கறி மீன்ஸ் நான்வெஜ்ஜில் கறி மசாலா, அதாவது எதுக்குன்னா போத் நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே மசாலாவாக இருக்கும். ஸோ எக்காக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், இல்லை வெஜ்ஜில் ஏதாச்சும் குருமா பண்ணுறீங்க, இல்லை மஷ்ரூம் பன்னீர்னு எது பண்ணாலும் அந்த ஒரு கறி மசாலா போதும், எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போதைக்கு மசாலாவும் லான்ச் பண்ணலை, நான் பண்ணும்போது கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் டெஸ்டிங் தான் போயிட்டுருக்கு. டெஸ்டிங் மீன்ஸ் நம்ம பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரணும். ஸோ அதுக்கான ஒரு டெஸ்டிங். அதே சமயம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். டெஸ்ட் காமிச்சுன்னா அதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்றது அவங்க நமக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 days ஆகிடும். அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம், பேக்கிங். இப்போ தான் அந்த பேக்கிங் ஸ்டிக்கர் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அந்த டிசைனிங்லாம் முடிஞ்சதும் பேக்கிங் வந்து நம்ம கொடுக்கணும். அது எந்த மாதிரி பேக்கிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானுமே இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு தான் லான்ச்ன்றது பண்ணோம். ஏன்னா நம்ம லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் வந்துடும். ஆர்டர்ஸ் வந்துட்டால் நம்ம பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு பேக்கிங் இல்லை, ஸ்டிக்கர் இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போதைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே நம்ம கடைசியாக பண்ணிப்போம், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லான்ச்ன்றதை கொண்டு போவோம் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதே சமயம் சில்லி வந்துட்டு நம்ம தேடிட்டுருக்கோம். ஒரு நல்ல சில்லி வெண்டர்கிட்ட தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது ரெட் சில்லி வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ஊர் தமிழ்நாடு மிளகா இருக்குது, ஆந்திரா மிளகா இருக்குது. ஆந்திராலே குண்டூர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மிளகா, காஷ்மீர் மிளகா, அப்புறம் வந்துட்டு இந்த பெடிகை சில்லின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எது பெஸ்ட்டு அண்ட் எது போட்டால் வந்துட்டு காரமும் இருக்கும் அண்ட் கலரும் தரணும். ஏன்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம எதெல்லாம் எவ்வளோ போடணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மசாலான்றது சும்மா கிடையாதுங்க. நம்ம எடுத்தோம், செஞ்சோம், கொடுத்தோம், விற்றோம் அப்படின்னு போயிடலாம். பட் ஆனால் அதை வந்துட்டு அவங்க வீட்டு கிச்சனில் போய் நிற்கணும். நம்மளோட சமையல் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்பெஷலாக தெரியும்னா கண்டிப்பாக மசாலா வந்து ஒரு முக்கியமான காரணம். அந்த இடத்துல நிற்கணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அண்ட் மசாலால் வந்துட்டு நிறைய முக்கியமான பொருள் இருக்குது. எல்லாமே முக்கியமான பொருள் தான் சொல்லப்போனால். ஸோ அதில் வந்துட்டு பார்த்து வாங்கணும். ஏன்னா இந்த மிளகு, அப்புறம் இந்த ஏலக்காய், இதெல்லாம் வந்துட்டு ஆயில் எடுத்த மிளகு, அதாவது எண்ணெய் எடுத்த பெப்பர், எண்ணெய் எடுக்காத பெப்பர், அப்புறம் ஆயில் எடுத்த ஏலக்காய், ஆயில் எடுக்காத ஏலக்கான்னு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 1 ஸ்பூன் மிளகு போட்டாலே சமக்காரம் வர மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் போடுற இடத்துல 1 ஸ்பூன் போட்டாலே அவ்வளோ மிளகு காரம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி பார்த்து வாங்கணும். ஆனால் அதே சமயம் ஏலக்காவுமே சரி ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த க்ரீனிஷாக இருக்கும். அதுலேயே கொஞ்சம் பேல் க்ரீனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆயில் எடுத்த மாதிரி தான் இருக்கும். அந்த க்ரீனாக இருக்க ஏலக்காய்லாம் நீங்கள் போட்டு மிஷினில் அரைக்கும் போது அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இந்த எரியும். அந்த அளவுக்கு அதுலேருந்து இந்த ஆயில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு, நெடி எல்லாம் வரும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஏலக்காய். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். மிளகாய் வந்துட்டு நமக்கு சும்மா 1 கிலோ 2 கிலோ தேவைப்படாது, கண்டிப்பாக மூட்டையாக தேவைப்படும். அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த ஆர்டர் பண்ணிவிட்டு மிளகாலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் ஃபுல்லாக காய வச்சுட்டு தான் மசாலாவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. எது எப்படியோ மசாலாவோட குவாலிட்டியும் டேஸ்ட்டும் மிஸ்ஸே ஆகக்கூடாது அண்ட் காம்ப்ரமைஸே கிடையாது. அதில் மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்.
அண்ட் நிறைய பேர் இன்னமும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இங்கே எல்லாமே டெலிவரி பண்ணுவீங்களா அப்படின்னு. எனக்கு நிறைய கொரீஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது அங்கேயுமே நம்ம லான்ச் பண்ணிவிடுவோம். அண்ட் துபாய்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சீக்கிரமாக லான்ச் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது அங்கேயுமே. அதுக்கான ப்ராசஸும் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நமக்கு கிளியர் ஆனதும் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துக்குமே டெலிவரி பண்ணிவிடுவோம். அண்ட் சில பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே இல்லாமல் நீங்கள் பாட்டு ஏதோ ஒன்று செஞ்சோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோன்னு பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது சாப்பிட்ற விஷயம், ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்றதுனால நம்ம எல்லாமே லீகலாக தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ என்ன சர்டிஃபிகேட் FSSAலேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு புதுசாக சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. நம்மளோட ஸ்பைசி சமையல் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு. நமக்கே தெரியும் நிறைய விஷயம் நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது எல்லாத்துலேயுமே கலப்படம் இல்லாதுன்னு பார்த்தா எதுவுமே அங்கே கிடையாது. ஸோ பயந்து நம்ம ஒரு விஷயத்தையும் வாங்குகிறோம். ஸோ அந்த பயமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஹோம்மேடு ப்ராடக்ட் வாங்கும்போது. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. நம்ம லான்ச் பண்ணும்போது சொல்கிறேன், நம்ம ஒரு சீக்ரெட்டான மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது என்னன்றது நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தை சொல்கிறேன். பட் அது நம்மளோட ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதை வந்துட்டு என்னன்றதை முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்க இந்த மெட்ராஸ் பிரியாணி மசாலா வந்துட்டு நம்ம எதில் வேணாலும் சேர்க்கலாம். அதாவது சிக்கன் பிரியாணி மட்டும் கிடையாது, மட்டன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, ஸோ எந்த மாதிரி நீங்கள் பிரியாணி வெரைட்டிஸ்லாம் செய்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே செய்யலாம். சும்மா ஒரு 1 இல்லை 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க, அப்படியே மணமாக இருக்கும் பயங்கரமாக. ஏன்னா இது நான் எப்பயும் வீட்டில் அரைச்சி வச்சுப்பேன். அதாவது பிரியாணி மசாலா அப்படின்னாலே இது ஒன்று தான். அது சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, இது தான் போடுவேன். ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த கொரியர் தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம டிஸ்பேச் பண்ணி அனுப்பிச்சாலும் ரொம்ப டிலே பண்ணாங்க கொரியர் பண்ணுறதுக்கு. அதாவது கொரியர் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கே ரொம்ப டிலே, அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸ்லாம் கூட டெலிவரி லேட் பண்ணிட்டாங்க. எனக்கே வந்துட்டு ஒரு கட்டத்தில் பயங்கர டென்ஷன் ஆகி அப்புறம் நான் ஃபோன் பண்ணி அவங்க கிட்டக்க சத்தம் போட்டு என்னென்னமோ பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கொரியர் பர்சன் நம்ம கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம அவங்கக்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு கஸ்டமர் கிட்டேருந்தே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று தான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு இன்றைக்கி சாயந்தரம் வந்துருச்சு அப்படின்னு. அதை கேட்கும்போது வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. மேக்ஸிமம் 2 டேஸ் தாண்டி கண்டிப்பாக டெலிவரி லேட் ஆகாது. ஏன்னா அதுக்கப்புறமும் வரலைன்னா ஒன்று நீங்கள் வந்துட்டு மொபைல் நம்பரும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி டெலிவரி பர்சன் சொல்கிறது என்னென்னா, கால் பண்ணுற அந்த நம்பர் எடுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு திரும்ப இருந்து கால் வருது. ஸோ அது மட்டும்தான். அண்ட் அதே சமயம் நம்பர் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டான நம்பராக கொடுங்க. ஏதாச்சும் ஒரு நம்பர் மிஸ் ஆகிட்டாலும் அந்த டெலிவரி வந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் மாறி போயிடும். இல்லைனா ரிட்டன் வந்துட்டால் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் அவங்க அங்கேயே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு சில இடத்துல. ஏன்னா கால் பண்ணோம் எடுக்கல, ஸோ அதை ரிட்டனும் அனுப்பாமல் அவங்ககிட்டையும் டெலிவரி பண்ணாமல் அவங்களே ஹோல்ட் பண்ணி ஒரு 4-5 டேஸ்க்கு மேலே அங்கேயே டிலே பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்துட்டு என்ன ஆகுனா, உங்களுக்கு தான் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதை விட எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். என்னடா டெலிவரி பண்ணவங்களுக்கு ஆர்டர் பண்ணவங்களுக்கு இன்னும் போய் சேரலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போ ஆர்டர் பண்ணாலும் கரெக்டான அட்ரஸ், கரெக்டான ஃபோன் நம்பரோட ஆர்டர் பண்ணிடுங்க. ஏன்னா இது பெரிய இஷ்யூ கிடையாது. ஒரு சில பேர்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் அது மட்டும்தான். இப்போ நான் உள்ளே வச்சேன் இல்லையா, அது வந்துட்டு அந்த ஹோல் சைஸ், அதாவது எப்படின்னா மசாலா எந்த டெக்ஸ்சரில் வரணும் அப்படின்றதுக்காக இதுலேயே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதையுமே நான் ட்ரை பண்ண நினச்சிட்ருக்கேன். இன்னும் அது பண்ணல. ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது தான் மெயினு. எல்லா பொருளுமே நல்லா வறுத்து ஆற வச்சாச்சு. இதுக்கப்புறம் அரைச்சிட வேண்டியதான். நான் பிளேடும் போட்டுட்டேன். ஆனால் வரும்போது டெக்ஸ்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் கலர் வைஸும் சரி சூப்பராக வந்தது. 5 HP மோட்டர் அப்படின்றதுனால இது வந்துட்டு எப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது இவ்வளோ HP கிடையாது, அது 3ன்னு நினைக்கிறாமா. இது 5 HPன்றதுனால இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்டான மிஷின்னே சொல்லலாம். அண்ட் இது கூடவே வந்துட்டு பிளெண்டர் வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு குட்டி பிளெண்டர் இருந்தது, அது வந்துட்டு பத்தலை. ஏன்னா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது ஒரு நாளைக்கு நம்ம நிறைய பேட்ச் ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்கு எல்லாத்தையும் போட்டு நம்ம அதில் பிளெண்ட் பண்ணும்போது அந்த பிளெண்டர் பத்தலை. ஆல்ரெடி 20 லிட்டர்ஸ் என்னமோ வந்தது, இப்போ வந்து 40 லிட்டர்ஸாக வாங்கியாச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பொடி வெரைட்டிஸ்லாம் பண்ணும்போது அதில் நம்ம உப்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோமா, அதுக்கு வந்து அந்த குட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு அதை ஒயிட் பவுடர்ஸ்க்கு வந்து பெருசு யூஸ் பண்ணிக்கலான்னு தான் பெரிய பிளெண்டராக வாங்கியாச்சு. நான் இது ரெடி பண்ணி முடிச்சதுமே வெளில போய் நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த தெருவே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ வாசனையாக இருந்தது. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு நம்ம இருக்க ஏரியாவுமே கொஞ்சம் அந்த ஓரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதாவது யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட்டான ஒரு இடத்துல தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும்.
பட் இப்போ இந்த வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, இங்கே ஏதோ மசாலா பிஸ்னஸ் நடக்குதுப்பா அப்படின்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ராகியிலோ அரைச்சாலும் அந்தளவுக்கு வாசனை வராது, வறுக்கும்போது ஒரு வாசனை வரும் அவ்வளோதான். மற்றபடி மசாலாவில் வர அளவுக்கு அதில் வராதுல்ல. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஆனால் எனக்கு பயங்கர வாசனை. நான் அதை அடுத்த நாளே கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு டீம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம ஆரம்பிச்சு இப்போ தான் ஒரு 6 மந்த்ஸ் நியர்லி ஆக போகுது. பட் அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து கேட்கணும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்மளோட கொஞ்சம் பெரியவங்க வேறு. நம்ம அங்கே இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கிற வேலை நடந்துகிட்டே தான் இருக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான டீம் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அவங்களுமே எல்லாம் ட்ரெயின் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கவங்க எல்லோரும். நானுமே கொஞ்சம் நிறைய கற்றுப்பேன். செகண்டாக ரெடி பண்ணது தான் வந்துட்டு இந்த கறி மசாலா இப்போ அரைச்சிட்டு இருந்தோம்ல அதுதான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மசாலா வேணும், இதெல்லாம் நல்லா ரெடி பண்ண முடியாது அப்படின்னாலும் தாராளமாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அதையுமே ஆட் பண்ணிக்கிறோம் ப்ராடக்ட் லிஸ்ட்டில். ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு எப்பயுமே மைண்டில் இருக்கிறது, நம்மளை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருந்தோன்னா, நம்மளை பற்றி பேசுகிறவங்க கூட ஒரு நாள் போர் அடித்து அவங்களுக்கே வாயிலாம் வலிச்சு என்னப்பா எவ்வளோ சொல்லி இந்த பொண்ணு அது வேலையை மட்டும் பார்த்துட்டே இருக்கேன்ட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களோட வேலையில் ஃபோக்கஸ்டாக இருங்க, அது மட்டும் போதும். நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்கள் ஆசீர்வாதத்தோட யூனிட் 2 ஓப்பன் பண்ணியாச்சு. இதோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பி ஹெல்த்தி ஸ்ட்ராங்காக இருங்க. பை.